நீயும் பயந்துட்டியா? ஃப்ரம் அட்ரஸும் போடாம இவ்வளவு கேவலமான காரியத்தை யார் பண்ணிருப்பாங்க? என்னாலையும் யூகம் பண்ண முடியல. ஆனா இதை அனுப்புனவங்க ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடி வந்தே தீருவாங்க. அப்ப பாத்துக்கலாம். மகா, போலாம். செல்வம், எரிச்சாச்சாடா? இப்பதான் கொரியர்ல பெல்லி சோனிய பொருள் எல்லாம் எவனோ அனுப்பி வச்சான். வீட்டுக்கு வெளியில எரிச்சிட்டு உள்ள வரும், கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. கண்ணாடி தானா விழுந்து உடைஞ்ச அபசகுணமாச்சே. அப்ப நாமளா போட்டு உடைச்சா அபசகுணம் இல்லையா? நீ இந்த மாதிரி சொல்றியே, இதுதான் அபசகுணமா இருக்கு. வாய்க்கு வந்தபடி உளறி கொட்டாத. அவளை எதுக்கு திட்டுறீங்க? வீட்டுல நடக்கிறதெல்லாம் அபசகுணமா தானே நடந்துட்டு இருக்கு. நேத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு கூத்தே நடந்துச்சு. அதை விடவா ஒண்ணு நடக்கணும்? கௌரி, அந்த பஞ்சாயத்துல நேத்தே முடிஞ்சு போச்சுல, அத பத்தி இப்ப போய் பேசிட்டு இருக்க? இன்னைக்காவது பொழுது நல்லபடியா விடியும்னு நினைச்சேன். இதோ இப்படி விடிஞ்சிருக்கு. ஒன்ன தொட்டு ஒண்ணு நாம பேச வேண்டியிருக்குல்ல. ஐயோ, இன்னும் என்னென்ன கஷ்டம் வந்து சேரப்போதோ தெரியல. இந்த கண்ணாடி உடைஞ்சு இதுல தெரிகிற பல முகங்கள் மாதிரி தான் நானும் மனசுக்குள்ள உடைஞ்சு போய் எனக்குள்ள பல முகங்களா இருக்கேன். என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க என்ன நானே எழுந்துருவேணும்னு பயமா இருக்கு. லோன்லியான பிளேஸாக இருக்குது. கத்தி கூப்பிடப்பட்டாலும் யாருக்கும் கேட்காது, சந்தேகமும் வராது. ஆமாம் தம்பி, உங்கள் அப்பாவை என் வீட்லேயே அடைச்சி வச்சு மகாவும் செல்வமும் அப்பா அவரை கடத்திட்டு போயிட்டாங்கல்ல, அந்த மாதிரி இப்பவும் நடந்துடக்கூடாதுல்ல. வாங்க. இவர்தான் தம்பி வக்கீல் ராமமூர்த்தி. இந்த ஆள் தான் எங்க அப்பாவோட நம்பகமான நண்பனா? ஆனா இவரை நான் பார்த்ததே இல்லையே. ஹலோ அங்கிள், நான் அஸ்வின், உங்க உயிர் நண்பனோட ஒரே பையன்.
ஐ மீன் அவரோட ஒரே வாரிசு. நீயா பெத்த அப்பாவை கொன்ன பாவி இல்லை நீ? ஆயுள் கைதியா ஜெயிலில் இருந்த நீ எப்படி வெளியே வந்த? அதுக்கு காரணமே நீங்க தான். பெத்த புள்ளைக்கே தெரியாம தாம் பேர்ல இருந்த ஒரு இடத்த உங்களுக்கு பவர் எழுதி கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இடத்த வித்து பணத்தை மகாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காராமே. ஆனா அந்த பணம் மகாவுக்கு போகக்கூடாது. அது என் கண்ணை உறுத்துச்சு. வெளியே வரணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நீ எப்படி கேட்டாலும் பவரை கேன்சல் பண்ணி நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்டா. அந்த இடத்த விற்று மகாலட்சுமிக்கு 50 லட்சமும் அவ இருந்த ஆசிரமத்துக்கு மீதி தொகையை கொடுக்கணும்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்கான் ராஜசேகர். நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால நீ நினைக்கிறது நடக்காது. யோ, இப்ப நீ எங்க கஸ்டடியில இருக்க? நீ கையெழுத்து போட்டாதான் நான் வெளியிலே விடுவோம். சைன் போட மாட்டேன்னு சொன்ன இங்கேயே உன்னை குழிதோடி புதைச்சிருவோம். நீ தழகீழ நின்னாலும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்டா. உன்னையே தலைகீழ தொங்க விட்ட சார் சிரிக்கிறார் சார். சிரிக்கிற நீ, சிரிக்கிற நீ. ஏய், உன்னை கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? ரோட்ல போற யாருக்கும் எங்க அப்பா சொத்தை எழுதி வைப்பான். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா? அவர் புள்ளன்னா அது எல்லாமே எனக்கு எனக்கு தான் சேரணும். டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. மகாலட்சுமியோட பணம் 50 லட்சத்தை நீ அவகிட்டயே கொடுத்துருந்தா பாவம் உங்க அப்பாவை இறந்திருக்க மாட்டான், நீயும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான். மகாவுக்கு சொந்தமான பணத்தை அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு உனக்கு வலிக்குதா? இந்த ராமமூர்த்தி நேர்மையான மனுஷன்.